ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி. இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர 97வது பாடல். இந்த பாடல் புகழும் அறமும் வளர சொல்ல வேண்டிய பாடல். இப்போ இந்த பாடலை பார்க்கலாம். ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரர் தங்கோன் போதிர் பிரமன் புராரி முராரி பொதியமுனி காதி பொறுபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. அவளை போற்றி வழிபட்டால் 7 உலகங்களுக்கும் அதிபராகலாம். உண்மை. ஆனால் அவ்வாறு வழிபட்டு பெரும் பேறு அடைந்தவர்கள் யாரும் உண்டோ? அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாமா என்று ஒரு கேள்வி எழும். அந்த கேள்விக்கு விடையளிக்கிறார் இந்த பாடலின் மூலமாக அபிராமி பட்டர். அபிராமி தாயை வணங்கி வழிபட்டு பெரும் பேறு அடைந்தவர்கள் யார் யார் என்று ஒரு பெரும் பட்டியலை இட்டு காட்டுகிறார் அபிராமி பட்டர். ஆதித்தனிலிருந்து ஆரம்பிக்கிறார். ஆதித்தன் 3 கண் உடையவள் அல்லவா அவள். அதிலே முதலாவது கண் சூரியன் அல்லவா. பானுமண்டல மத்தியஸ்தா என்பது அவள் திருநாமம். இரண்டாவது சந்திரன், அதாவது அம்புலி. சந்திரமண்டல மத்தியகா என்பதும் அவளது நாமம்தான். மூன்றாவது அக்னி. இங்கே அங்கி என்பது வக்னி மாண்டல வாசினி என்பதும் அவளது திருநாமம்தான். இவர்களைத் தவிர எத்தனை பேர்? குபேரன், இந்திரன், பிரமன், புராரி எனப்படும் முப்புறம் எரித்த சிவபெருமான், முராரி எனப்படும் விஷ்ணு, பகைவரை அழிக்கும் வேல் கொண்ட கந்தன், கந்தனது தமையரான கணபதி, சிவபெருமானால் எரிக்கப்பட்டு மீண்டும் உயிர் பெற்றெழுந்த காமன். இப்படி அபிராமி அன்னையினால் அவளை போற்றுதலினால் சாதித்தவர்கள் எண்ணில் அடங்காதவர்கள். இவர்கள் அனைவரும் சாதித்தது எதனால்? அன்னையின் அருணினால் தானே. இவர்கள் மட்டுமா? இன்னும் எத்தனை பேர் அன்னையின் பேரருளால் பெரும் சாதனைகள் புரிந்திருக்கின்றனர் என்று சொல்கிறார் பட்டர். அப்படி இருக்க அவளை பணிவதன் மூலம் நாமும் கூட எண்ணற்ற சாதனைகளை செய்ய முடியும் என்று பேசுகிறார் பட்டர். அபிராமி அன்னையை வழிபடுங்க. இந்த பாடலை சொல்லி தினமும் அபிராமி அன்னையை வழிபட்டுவாங்க. நீங்களும் பல சாதனைகள் பெற்று புகழ் பெற்று மேலும் மேலும் சிறந்து விளங்குவீங்க. அபிராமி அன்னையை வழிபட்டு வாங்க. அபிராமி அன்னையை நம்பி தினமும் அபிராமி அந்தாதி பாடலை பாடுங்க. அபிராமி அன்னையோட அருளை பெறுங்க. ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி.